சொல்லுங்க. ஒரு சின்ன கேள்வி, அதிலே போடுங்க, அதிலே போடுங்களேன், அதிலே போடுங்க. அந்த அந்த பெண்ணை என்ன பாருங்க, 1000 பேர் பார்த்தாங்க, ஆனால் யாருமே இரக்கம் பாராட்டல. ஒருத்தர் பார்த்தார், இரக்கம் பாராட்டினார். என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த டாக்டர்கிட்ட போங்க, டாக்டர் இந்த ஃபிசியோதெரப்பி கிட்ட போங்க, சூப்பராக நாங்கள் அவங்க ஒரு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, அவங்க மிஷின் வச்சுருக்கிறாங்க, அந்த மிஷின் வச்சு அவங்க பண்ணாங்கன்னா உன் தலை நிமிந்துடும். 1000 பேர் 1000 சொல்லியிருப்பான். உலகத்தினுடைய வார்த்தைகள் நல்லது, ஆனால் பயன் தராது. இவர் நல்லவர், பயன் தருவார். சொல்லுங்க சொல்லுங்க. தமிழத்தில் அழைத்து, ஹலோ, இது வரைக்கும் அந்த அம்மாவை யாருமே கூட்டிருக்க மாட்டாங்க. என்ன பேர் சொல்லியிருப்பாங்க? அவளுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. என்னங்க? ஆமாம், நீ சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் வச்சு நிக் நேம் வச்சுருக்கிறாங்க. அந்த குண்டம்மா, ஒல்லியம்மா, புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவர் யார் தெரியுமா? அழகாக தமிழத்தில் அழைத்து, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து, இந்த வார்த்தையை 18 வருஷம் அவ கேட்டதே கிடையாது. அன்பான தேவன் நீங்க குற்றம் சொல்றோம் ஏராளம், குற்றம் சொல்ற நிறைய ஏராளம். அதாவது கருத்துக்களை சொல்லுவாங்க, கருத்துக்களை சொல்லுவாங்க, தத்துவங்களை பேசுவாங்க, சித்தாந்தங்களை சொல்லுவாங்க. ஆனால் விடுவிக்க அவர் மட்டும்தான். கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், 3ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆனாலும் கர்த்தாவே சொல்லுங்க. சொல்லுங்க. ஏழ்மை உண்டு, வறுமை உண்டு, இல்லாமை உண்டு, வியாதி உண்டு, துன்பங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, விமர்சனங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தாவே, என்னை தூக்கி விடுகிற நீர் தான். உலகம் சொல்லும், நீ அப்படி பண்ணலை, நீ இப்படி பண்ணலை, என் பேச்சை கேட்கல, நீ கீழ்ப்படியலை. சொல்லுங்க. ஆனாலும் இதுக்கு முன்னால் 1000 பேர் 1000 காரியங்களை போட்டுருங்க. எனக்கு படிப்பு இல்லை சொல்லுங்க, எனக்கு அறிவு இல்லை, வசதி இல்லை, நான் நல்ல குடும்பத்தில் பிறக்கலை, படிப்பு எங்கள் அம்மா அப்பா படித்தவங்க இல்லை, சத்தமாக எனக்கு பல்கலைக்கழக பட்டங்கள் இல்லை, அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, ஆனால் என் தலை உயர்த்துகிறேன். ஆமென். உலகத்தில் இப்போலாம் தெரியுமா, எல்கேஜி படிக்கிற பையனுக்கு அம்மா அப்பா டிகிரி ஹோல்டராக இருக்கணும். என்னங்க? நல்ல வேளை நாங்கள் பிழைத்து கொண்டோம். 2 பேருமே இல்லை. கேட்டாங்க, எங்களையும் கேட்டாங்க,